Namaste children, welcome to science class. Today we see a new lesson, lesson number 4, electricity. Children, first we see the learning objectives. At the end of this lesson, you will able to make an electric current, differentiate between electric potential and potential difference, infer what electrical resistivity and conductivity mean, know the effective resistance of a system of resistors connected in, understand the heating effect of the electric current, define electric power and electric energy and explain domestic electric circuits. Then know the modern appliances such as LED bulb and LED television. First one, introduction. What is meant by electricity? Electricity means it is the flow of charges in a conductor. Electricity means the flow of electric charges through a conductor, that is called the electricity. Already you studied in 9th standard the topic electricity. As a common term, it refers to a form of energy. Electricity, it is a form of energy. Already we know. The usage of electric current in our day-to-day life is very important and indispensable. எலக்ட்ரிசிட்டியோட இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப நிறைய சொல்லிகிட்டே போகலாம். அது இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாது. கரண்ட் இல்லாமல் நம்மளால் எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் பவர் இல்லாமல் இருக்க முடியாது. நம்ம அப்படியே பழகிட்டோம். You are already aware of the fact that it is used in house, educational institutions, hospitals and industries etc. எல்லா இடத்துலையுமே எலக்ட்ரிசிட்டி யூஸ் ஆகுது. அது என்னென்ன இடம் கொடுத்துருக்காங்க. Therefore its generation and transmission becomes a very crucial aspect of our life. இது ரொம்ப என்னது, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம சொல்லிட்டோம். எலக்ட்ரிசிட்டி எல்லா இடத்துலையும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் இருக்க முடியாது. அதனால நம்ம எலக்ட்ரிசிட்டி எப்படி ஜெனரேஷன் ஆகுது, எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, அதை எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறாங்க, டிரான்ஸ்மிஷன் எல்லா இடத்துக்கும் எப்படி சப்ளை பண்ணுறாங்க, அதெல்லாம் நம்ம தெரிஞ்சிருக்கணும். நம்மளுடைய டே டு டே லைஃப்பில் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சிருக்கணும். இந்த லெசனில் நம்ம எலக்ட்ரிசிட்டி பற்றி பார்க்க போகிறோம். கான்செப்ட், எலக்ட்ரிசிட்டியோட கான்செப்ட் பார்க்க போகிறோம். அதில் என்னென்ன இது என்னது அந்த எலக்ட்ரிசிட்டினால என்னென்ன அப்ளையன்சஸ்லாம் ஒர்க் ஆகுது, அதுக்கப்புறம் அந்த சம் டேர்ம்ஸ் ரெசிஸ்டிவிட்டி, ரெசிஸ்டன்ஸ், கண்டக்டிவிட்டி, நிறைய டேர்ம்ஸ் பார்க்க போகிறோம். எலக்ட்ரிசிட்டி இந்த டாப்பிக்கில் நிறைய டேர்ம்ஸ், நிறைய நியூ டேர்ம்ஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேர்ம்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். ஓகே சில்ட்ரன். ஃபர்ஸ்ட் ஒன், எலக்ட்ரிக் கரண்ட். The motion of electric charges, that is electrons, through a conductor. Example, copper wire will constitute an electric current. Okay. What is meant by conductor? கண்டக்டர்னா என்னது? எது கரண்ட்டை பாஸ் பண்ணுதோ அது கண்டக்டர்னு சொல்கிறோம். எதெல்லாம் கரண்ட்டை பாஸ் பண்ணக்கூடிய சப்ஸ்டன்ஸோ அது கண்டக்டர்னு சொல்கிறோம். அப்போ கரண்ட்டை பாஸ் பண்ணக்கூடிய சப்ஸ்டன்ஸுக்கு எக்ஸாம்பிள் இங்கே காப்பர் ஒயர் கொடுத்துருக்காங்க. அப்போ the motion of electric charges னா எலக்ட்ரான்ஸ் ஒரு கண்டக்டர் வழியாக பாஸ் ஆகக்கூடிய அந்த மூமெண்ட்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம், எலக்ட்ரிக் கரண்ட். This is similar to the flow of water through a channel or a flow of air from a region of high pressure to a region of low pressure. சரி, இந்த கரண்ட் பாஸ் ஆகக்கூடிய கரண்ட்டு கண்டக்டர் வழியாக பாஸ் ஆகுதுங்கிறத சொல்கிறோம். இதை எது கூட கம்பேர் பண்ணுறாங்கன்னா, வாட்டர், ஏர் எப்படி ஒரு ஹையான ஒரு இடத்துல இருந்து ஒரு லோவான இடத்துக்கு வாட்டர் பாஸ் ஆகுது, அதே மாதிரி ஏர் ப்ரெஷர் அதிகமான அது இடத்துலேருந்து எப்படி லோ ப்ரெஷர் இருக்கக்கூடிய இடத்துக்கு பாஸ் ஆகுது. இது கூட கம்பேர் பண்ணுறாங்க. அண்டர்ஸ்டாண்ட் சில்ட்ரன்? அப்போ கரண்ட்டுங்கிறது ஹை எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் பிளேஸ்லேருந்து லோ எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் பிளேஸுக்கு பாஸ் ஆகும் அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்காங்க. In a similar manner, the electric current passes from the positive terminal
பாசிட்டிவ் டெர்மினல்னால் என்ன? ஒரு பேட்டரியில் பாசிட்டிவ் டெர்மினலில் அது ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். அதுதான் வந்து ஹையர் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல். அது வந்து எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அங்கே ஹையாக இருக்குது. ஆஃப் அ பேட்டரி டு த நெகட்டிவ் டெர்மினல். நெகட்டிவ் டெர்மினல்னால் லோயர் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல். இதில் ஹையிலேருந்து லோவுக்கு பாஸ் ஆகுது. கரண்ட் எங்கேருந்து எங்கே பாஸ் ஆகுது? ஹையிலேருந்து லோவுக்கு பாஸ் ஆகுது. தட் மீன்ஸ் பாசிட்டிவ் டெர்மினல்லேருந்து நெகட்டிவ் டெர்மினலுக்கு பாஸ் ஆகுது. இங்கே இதுதான் பிக்சரில் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே சில்ட்ரன் பாருங்கள். பாசிட்டிவ் டெர்மினல் டு நெகட்டிவ் டெர்மினலுக்கு கரண்ட்டு பாஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம இப்படி சொல்லலாம், இங்கே கரண்ட் வந்து பாசிட்டிவ் டெர்மினல்லேருந்து நெகட்டிவ் டெர்மினலுக்கு பாஸ் ஆகுது. ஓகேயா? அப்போ இன்னொரு விஷயம் பார்க்க போகிறோம் இங்கே. அப்போ எலக்ட்ரான்ஸ் வந்து எங்கேருந்து எப்படி மூவ் ஆகுது? கரண்ட்டு பாசிட்டிவ் டு நெகட்டிவ் கரண்ட் வந்து பாசிட்டிவ் டு நெகட்டிவ் டெர்மினலுக்கு பாஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டோம். ஆனால் எலக்ட்ரான்ஸ் வந்து எங்கேருந்து எங்கே பாஸ் ஆகும்? அதுக்கு ஆப்போசிட், ஜஸ்ட் ஆப்போசிட். என்ன? நெகட்டிவ் டெர்மினல் டு பாசிட்டிவ் டெர்மினலுக்கு எலக்ட்ரான்ஸ் வந்து ஃப்ளோ ஆகுது. அண்டர்ஸ்டாண்டா? இங்கே ரெண்டு விஷயம் தான் கொடுத்துருக்காங்க. என்ன? கரண்ட்டு எந்த டைரெக்ஷனில் பாஸ் ஆகுது? பாசிட்டிவ் டு நெகட்டிவ். எலக்ட்ரான்ஸ் எப்படி ஃப்ளோ ஆகுது? அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட், நெகட்டிவ் டு பாசிட்டிவ். ஓகே, நெக்ஸ்ட் டாபிக், டெஃபினிஷன் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட். இப்போ கரண்ட்டை பற்றி நம்ம பார்த்துட்டோம். கரண்ட்டோடைய டெஃபினிஷன் பார்க்க போகிறோம். தி எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் ஆஃபன் டேர்ம்ட் அஸ் கரண்ட் அண்ட் இட் இஸ் ரெப்ரசன்டட் பை த சிம்பிள் ஐ. கரண்ட்டை வந்து எலக்ட்ரிக் கரண்ட்டை நம்ம எப்போவுமே ஷார்ட்டாக கரண்ட் அப்படிங்கிறத மட்டும் தான் சொல்கிறோம். அதோட சிம்பிள் வந்து ஐ, கேபிட்டல் ஐ. இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் த ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ் இன் அ கண்டக்டார். இதை எப்படி சொல்லலாம்? த ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ் இன் அ கண்டக்டார். ஒரு கண்டக்டாரில் எவ்வளோ சார்ஜஸ் வந்து பாஸ் ஆகுது, அதுதான் வந்து என்னென்னா ஒரு கண்டக்டாரில் எவ்வளோ சார்ஜஸ் வந்து பாஸ் ஆகுது அதுதான் எவ்வளோ சார்ஜஸ் வந்து பாஸ் ஆகுது அதுதான் வந்து என்னென்னா கரண்ட்டுன்னு சொல்கிறோம். This means that the electric current represents the amount of charges flowing in any cross section of a conductor in unit time. இப்போ நம்ம ஒயர் நம்ம மென்ஷன் பண்ணுறோம். அந்த ஒயர் வந்து தின்னாகவும் இருக்கலாம், திக்காகவும் இருக்கலாம். அதனால தான் இந்த பிளேஸில் வந்து என்ன வேர்டு யூஸ் பண்ணுறாங்கன்னா கிராஸ் செக்ஷன் சொல்லியிருக்காங்க. அந்த ஒயரோட கிராஸ் செக்ஷன், அந்த கண்டக்டாரோடைய அந்த ஒயர்னா கண்டக்டர், அந்த கண்டக்டாரோடைய கிராஸ் செக்ஷனில் எவ்வளோ வந்து சார்ஜஸ் பாஸ் ஆகுது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். If any charge Q passes through any cross section of a conductor in time t, then the current flowing through the conductor is I equal to Q divided by T. I equal to Q divided by T. இங்கே கரண்ட்டை வந்து எப்படி கொடுத்துருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா Q divided by T. இட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. நம்ம சம்ஸுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம். ஐனா கரண்ட், Qனா சார்ஜ், Tனா டைம். இப்போ இந்த பிளேஸில் இந்த ஃபார்முலாவில் என்ன பார்க்குறீங்கன்னா கரண்ட்டுக்கு ஃபார்முலா வந்து Q டிவைட் பை Tன்னு கொடுத்துருக்காங்க. Qனா எலக்ட்ரிக் சார்ஜ், Qனா என்னது? எலக்ட்ரிக் சார்ஜ். Tனா டைம், எவ்வளோ செகண்டு, அதாவது ஒரு கண்டக்டரில் எவ்வளோ எலக்ட்ரிக் சார்ஜஸ் T செகண்டில் பாஸ் ஆனுச்சுன்னா அதை தான் வந்து கரண்ட்டுன்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் டாபிக், த எஸ்ஐ யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட். சரி, இந்த கரண்ட்டோடைய எஸ்ஐ யூனிட் வந்து ஆம்பியர். ஆம்பியரை எப்படி டினோட் பண்ணுறோம்? கேபிட்டல் லெட்டர் ஏல நம்ம டினோட் பண்ணணும். The current flowing through a conductor is said to be 1 ampere when a charge of 1 coulomb flows across any cross section of a conductor in 1 second. இப்போ நம்மளுக்கு ஃபார்முலா I equal to QT வந்துருச்சு. இது ஈஸியாக சொல்லணும்னா நம்மளுக்கு இங்கே 1 வேணும்னா 1ஆல் டிவைட் பண்ணணும். இதுதான் வந்து சிம்பிளாக சொல்லணும்னா 1ஆல் டிவைட் பண்ண போகிறோம். அப்போ ஐயோடைய SI யூனிட் ஆம்பியர், Qவோட SI யூனிட் கூலும், Tயோட SI யூனிட் 1 செகண்ட். அப்போ 1 கூலும் எலக்ட்ரிக் சார்ஜ்
1 செகண்டில் அந்த கண்டக்டாரில் பாஸ் ஆனுச்சுன்னா அது எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் கரண்ட் இங்கே பாஸ் ஆகிருக்கு? 1 ஆம்பியர் கரண்ட் வந்து பாஸ் ஆகிருக்கு. அண்டர்ஸ்டாண்டா? ஈஸியாக எழுதிடலாம். மேலே இங்கே கீழே இருக்க ஃபார்முலாவை வச்சுட்டே மேலே இருக்க டெஃபினேஷனை ஈஸியாக ரைட் பண்ணிடலாம். 1 கூலும் எலக்ட்ரிக் கரண்ட் வந்து ஒரு செகண்டில் அந்த கண்டக்டாரில் பாஸ் ஆகும்போது 1 ஆம்பியர் எலக்ட்ரிக் சார்ஜஸ் வந்து அந்த கண்டக்டாரில் பாஸ் ஆகிருக்கு. அண்டர்ஸ்டாண்டா சில்ட்ரன்? ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் எலக்ட்ரிக் கரண்ட். இப்போ நம்ம பார்க்க போகிறது எலக்ட்ரிக் கரண்ட். An electric current is a closed conducting loop or path which has a network of electrical components through which electrons are able to flow. ஓகே, இப்போ ஒரு கரண்ட்டு ஒரு கண்டக்டரில் பாஸ் ஆகணும், ஒரு சர்க்கியூட்டில் பாஸ் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சர்க்கியூட் வந்து க்ளோஸ்டாக இருக்கணும். ஆல்ரெடி இன்னும் அந்த க்ளோஸ்டு கண்டக்டிங் பாத்தில் மட்டும்தான் எலக்ட்ரிக் சார்ஜ் எலக்ட்ரான்ஸ் வந்து அதில் பாஸ் ஆகுது. அந்த எலக்ட்ரிக் காம்போனன்ட்ஸ் எல்லாமே அந்த சர்க்கியூட்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து க்ளோஸ் ஆகியிருக்கணும். அப்போ தான் அதில் கரண்ட்டு பாஸ் ஆகும். திஸ் பாத் இஸ் மேட் யூஸிங் எலக்ட்ரிக்கல் ஒயர். திஸ் பாத் இஸ் மேட் யூஸிங் எலக்ட்ரிக்கல் ஒயர்ஸ் ஸோ as to connect an electric appliances to a source of electric charges, battery. Example, battery. A schematic diagram of an electric current comprising of a battery, an electric bulb and switch is given. ஓகே, இங்கே என்னென்ன விஷயம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம். இப்போ இங்கே வந்து பல்பு கொடுத்துருக்காங்க, பல்பு க்ளோ ஆகிட்டுருக்கு. இந்த இடத்துல பேட்ரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே வந்து அம்மீட்டர், இது வந்து கே அப்படின்னா கீன்னு சொல்கிறோம். கேனா என்னது? கீ. ஓகே, இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டார் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே இதில் கனெக்ட் ஆகிருக்கு. இந்த சிம்பிள் வச்சே நம்ம சொல்லிடலாம். இதில் வந்து கரண்ட், இது வந்து ஐ வந்து கரண்ட் வந்து பாஸ் ஆகுது அப்படிங்கிறத டினோட் பண்ணியிருக்காங்க. இது வந்து சர்க்கியூட். இந்த டயக்ராமுக்கு பேர் என்ன? சிம்பிள் எலக்ட்ரிக் சர்க்கியூட். இதுக்கு நேம் என்ன? சிம்பிள் எலக்ட்ரிக் சர்க்கியூட். ஓகே, நெக்ஸ்ட் வி மூவ் டு த நெக்ஸ்ட் டேபிள் 4.1. Table 4.1, a symbol of some components of a circuit. Componentsனா என்னென்ன ஸ்மால் இது வந்து கனெக்ட் பண்ணுறோம், சர்க்கியூட்டில் கனெக்ட் பண்ணுறோன்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், ரெசிஸ்டார் used to fix the magnitude of the current through a circuit. ஓகே, இப்போ மேலே இருக்கக்கூடிய அந்த டாபிக் மேலே இருக்கக்கூடிய அந்த இதை பார்த்துலாம். காம்பனண்ட் ஒரு சைடு வந்து காம்பனண்ட், தென் யூஸ் ஆஃப் த காம்பனண்ட், என்ன காம்பனண்ட்டோடைய யூசஸ். தேர்ட் ஒன், சிம்பிள் யூஸ்டு. சரி, இந்த காம்பனண்ட்ஸுக்கு எப்படி சிம்பிள்ஸ் எல்லாம் இந்த லெசன் ஃபுல்லாகவுமே வரப்போகுது அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க நீங்கள். ஃபர்ஸ்ட் ஒன், ரெசிஸ்டார். இந்த ரெசிஸ்டார் என்ன பண்ணுது அப்படின்னா, சர்க்கியூட்டில் இவ்வளோ அளவு தான் கரண்ட்டு நம்ம கொடுக்கணும், இவ்வளோ அளவு கரண்ட்டு வந்து சர்க்கியூட்டில் பாஸ் ஆகணும் அப்படிங்கிறத நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வீட்டில் ஃபேனுக்கு இது இருக்குல்ல, அந்த ஃபிக்ஸ் பண்ண ஃபேனோட ஸ்பீடை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இருக்குல்ல, அந்த மாதிரி ரெசிஸ்டார் அப்படிங்கிறது சர்க்கியூட்டில் கரண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி ரெசிஸ்டாருக்கு இருக்குது. ஓகே, செகண்ட் ஒன், வேரியபிள் ரெசிஸ்டார் ஆர் ரியோஸ்டார். இப்போ அந்த செகண்ட் ரெசிஸ்டார்லேயே வேரியபிள் ரெசிஸ்டார் இருக்குது. அதுக்கு நேம் வந்து ரியோஸ்டாட். அதுக்கு நேம் என்ன? ரியோஸ்டாட். யூஸ்டு டு செலக்ட் த மேக்னிடியூட் ஆஃப் த கரண்ட் த்ரூ ஏ சர்க்கியூட். இதுவும் கரண்ட்டை எவ்வளோ அளவு கரண்ட்டு வந்து இங்கே பாஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வேலையை வந்து இந்த ரியோஸ்டாட்டும் செய்யுது. இதோடைய சிம்பிள்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, இதை பார்த்துக்கோங்க. சிம்பிள்ஸ் வந்து உங்களை புக்கில் பார்க்கும்போது இன்னும் கிளியராக தெரியும். ஓகே, தேர்ட் ஒன், அம்மீட்டர். அம்மீட்டர் என்ன பண்ணும்? யூஸ்டு டு மெஷர் த கரண்ட். கரண்ட்டை மெஷர் பண்ணுது. இவ்வளோ அமௌண்ட் கரண்ட் வந்து இங்கே இந்த சர்க்கியூட்டில் பாஸ் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத டினோட் பண்ணுது. யா, ஃபோர்த் ஒன், வோல்ட் மீட்டர். வோல்ட் மீட்டர் என்ன பண்ணுதுன்னா, பொட்டன்ஷியல் டிஃபரண்ட்டை மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. யூஸ்டு டு மெஷர் த பொட்டன்ஷியல் டிஃபரண்ட். ஓகே, பொட்டன்ஷியல் டிஃபரண்ட்னா என்னங்கிறது இந்த லெசன்லேயே வருது. பொட்டன்ஷியல் டிஃபரண்ட் இருந்தால் மட்டும்தான் அந்த சர்க்கியூட்டில் கரண்ட்டு பாஸ் ஆகும். அடுத்து நெக்ஸ்ட் ஒன், கேல்வனோமீட்டர். கேல்வனோமீட்டர் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்டு டு இண்டிகேட் த டைரக்ஷன் ஆஃப் கரண்ட். அந்த சர்க்கியூட்டில் கரண்ட் எந்த டைரக்ஷனில் பாஸ் ஆகுது அப்படிங்கிறத டினோட் பண்ணுது. Next one, a diode. A diode has various uses. நிறைய யூசஸ் இருக்குது டயோட். அதில் வந்து ஹையர் கிளாஸஸில் பார்ப்பீங்க. நெக்ஸ்ட் ஒன், LED light emitting diode. A LED has
various uses which you will study in higher classes. LED பற்றியும் நீங்கள் ஹையர் கிளாஸஸில் பார்ப்பீங்க. நெக்ஸ்ட் ஒன் கிரவுண்ட் கனெக்ஷன். கிரவுண்ட் கனெக்ஷனுங்கிறது எல்லா அப்ளையன்சஸ்க்கும், அதாவது ஹெவியான எலக்ட்ரிக்கல் காம்பனன்ட்ஸ்லாம் யூஸ் ஆகுது. ஏன்னா அந்த காம்பனன்ட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. யூஸ்டு டு ப்ரொவைட் ப்ரொடெக்ஷன் டு த எலக்ட்ரிக்கல் காம்பனன்ட்ஸ். இட் ஆல்சோ சர்வ் அஸ் ரெஃபரன்ஸ் பாயிண்ட் டு மெஷர் த எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல். இந்த கிரவுண்ட் கனெக்ஷனுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இது எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் வந்து டேமேஜ் ஆகாமையும், அந்த பர்சன் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த கரண்ட்டை வந்து அப்ளையன்சஸை யூஸ் பண்ணும்போது நமக்கு ஷாக் ஆகாமல் இருக்கிறதுக்காகவும் நம்மளுக்கு கிரவுண்ட் கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஓகே சில்ட்ரன், அண்டர்ஸ்டாண்டா? நெக்ஸ்ட் ஒன் நம்ம இந்த சிம்பிள் எலக்ட்ரிக் சர்க்கியூட் பார்த்துட்டு இருந்தோம்ல, இந்த சிம்பிள் எலக்ட்ரிக் சர்க்கியூட் பார்த்துட்டு இருந்தோம்ல, இதோட கண்டினியூட்டி வந்து நம்மளுக்கு நெக்ஸ்ட் பேஜில் கொடுத்துருக்காங்க. என்னென்னா, இன் திஸ் சர்க்கியூட் இஃப் த ஸ்விட்ச் இஸ் ஆன் த பல்ப் க்ளோஸ், இஃப் இட் இஸ் ஸ்விட்ச்ட் ஆஃப் த பல்ப் டஸ் நாட் க்ளோ. இப்போ ஸ்விட்ச் ஆன் ஆகியிருந்ததுன்னா, இங்கே நம்ம வந்து ஸ்விட்சுன்னு சொல்கிறத கீன்னு சொல்லணும். சர்க்கியூட்டில் கீன்னு டினோட் பண்ணியிருக்காங்க. இந்த கீ தான் வந்து ஸ்விட்ச். ஓகேயா? இந்த கீங்கிறது இருக்குல்ல, கேன்னு இருக்கிறது தான் ஸ்விட்ச். கே தான் ஸ்விட்ச். இந்த ஸ்விட்ச் வந்து க்ளோஸ்டாக இருந்ததுன்னா பல்பு வந்து க்ளோ ஆகுது. அந்த ஸ்விட்ச் வந்து ஆஃப் ஆகிருந்ததுன்னா பல்பு க்ளோ ஆகுது. Therefore, the circuit must be closed in order to the current passes through it. அப்போ ஸ்விட்ச் என்ன ஒர்க்கை செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்விட்ச் ஆஃப் ஆகிருக்கும்போது கரண்ட்டு பாஸ் ஆகலை அப்படின்னா, இப்போ கரண்ட்டு பாஸ் ஆகணுனாலே க்ளோஸ்டு கண்டக்டிங் பாத் இருந்தால் மட்டும்தான் கரண்ட்டு பாஸ் ஆகும். அப்போ ஸ்விட்ச் ஆஃப் ஆகிருக்கு அப்படின்னா ஸ்விட்ச் அந்த இடத்துல சர்க்கியூட்டை பிரேக் பண்ணுது. சர்க்கியூட் பிரேக் ஆகுறதுனால தான் அந்த பல்பு வந்து அந்த இடத்துல க்ளோ ஆகலை. இப்போ ஸ்விட்சை திரும்ப ஆன் பண்ணிட்டோன்னா அது என்ன பண்ணிடுது, அந்த சர்க்கியூட்டை க்ளோஸ் பண்ணுது. ஓகேயா? அண்டர்ஸ்டாண்டா? த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் required for the flow of charges is provided by the battery. The electrons flow from the negative terminal to the positive terminal of the battery. ஆல்ரெடி நான் சொன்னது தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ கரண்ட் வந்து பாசிட்டிவ் டு நெகட்டிவ் டெர்மினல் பாஸ் ஆகுது. அதே மாதிரி எலக்ட்ரான்ஸ் வந்து நெகட்டிவ் டெர்மினல்லேருந்து பாசிட்டிவ் டெர்மினலுக்கு மூவ் ஆகுது. By convention, the direction of current is taken as the direction of flow of positive charge or opposite to the direction of flow of electrons. சரி, இப்போ இந்த கரண்ட்டை வந்து நம்ம எப்படி கரண்ட்டோட டைரக்ஷன் எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்ஷன் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜ். இப்போ பாசிட்டிவ் சார்ஜை நம்ம மென்ஷன் பண்ணியும் சொல்லலாம், நெகட்டிவ் சார்ஜை மென்ஷன் பண்ணியும் சொல்லலாம். இந்த கரண்ட்டோடைய டைரக்ஷனை இந்த ஃப்ளோ ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜ் இல்லைன்னா ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ், இது ரெண்டையும் நம்ம மீன் பண்ணி சொல்லலாம். Thus, the electric current passes in the circuit from the positive terminal to the negative terminal. கரண்ட்டு பாசிட்டிவ் டு நெகட்டிவ் டெர்மினல் பாஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் எலக்ட்ரிக்கல் காம்போனன்ட்ஸ். என்னென்ன எலக்ட்ரிக்கல் காம்போனன்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம் இந்த டேப்லெட் காலமில் பார்த்துட்டோம். 4.2ல் என்னென்ன ரெசிஸ்டார், ரியோஸ்டாட், அம்மீட்டர், வோல்ட் மீட்டர், கெல்னோமீட்டர், டயோட், எல்இடி லைட் எமிட்டிங் டயோட் அண்ட் கிரவுண்ட் கனெக்ஷன். இந்த காம்போனன்ட்ஸ் எல்லாம் நம்ம 4.2ல் பார்த்தோம். இதெல்லாம் டிஃப்ரெண்ட் காம்போனன்ட்ஸ். இப்போ இதெல்லாமே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த லெசனில் இந்த சிம்பிள்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண போகிறாங்க. அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. பேட்டரி, ஸ்விட்ச், அப்புறம் பல்ப், இதோடைய சிம்பிள்ஸ் எல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. ஆல் தீஸ் காம்போனன்ட்ஸ் கேன் பி ரெப்ரசன்டட் பை யூஸிங் சர்டைன் சிம்பிள்ஸ். ஒவ்வொன்றுக்கும் இந்த சிம்பிள் தான் யூஸ் பண்ணணும். சிம்பிள்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், வோல்ட் மீட்டர்னா ஒரு சர்க்கிள் போட்டு வி தான் போடணும். அம்மீட்டர்னா ஒரு சர்க்கிள் போட்டு அதில் ஏ தான் போடணும். ரெண்டோடைய சிம்பிள்ஸையும் சேஞ்ச் பண்ணக்கூடாது. அண்டர்ஸ்டாண்டா சில்ட்ரன்? ஏன் அப்படி சிம்பிள்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கிறக்கோ, எல்லாருக்குமே வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் அந்த சிம்பிள்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகே சில்ட்ரன்? நெக்ஸ்ட் ஒன் the symbols that are used to represent some commonly used components are given table 4.1. The uses of these components are also summarized in the table. ஓகே, நம்ம பார்த்த டேபிள் தான் கொடுத்துருக்காங்க 4.1. அதில் இருக்க காம்போனன்ட்ஸை மெமரைஸ் பண்ணிக்கோங்க, அதோட சிம்பிள்ஸை மெமரைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ சில்ட்ரன்.